எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? மேம் இன்னைக்கு ஹோம்ஒர்க்லாம் செக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு கண் முழிச்சு எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை மீனு. நான் டெய்லி வைஸ் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவேன், சேர்த்து வைக்கவே மாட்டேன். ஐயோ, இவங்க பேசுறத பார்த்தா எல்லாருமே முடிச்சிட்டாங்க போலயே, நம்ம மட்டும்தான் ஹோம்ஒர்க் பண்ணல போலயே. இன்னைக்கு மிஸ் கண்டிப்பா ஹோம்ஒர்க் செக் பண்ணுவாங்க. எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியல. என்ன மாயா, தனியா நீயா புலம்பிட்டு இருக்க? வழக்கம் போல நீ ஹோம்ஒர்க் எதுவுமே முடிக்கலையா? இவகிட்ட சொன்னா நம்ம விட்டடிச்சதை மாட்டி விட்ட மாதிரி இதையும் மேம் கிட்ட மாட்டி விட்டுருவா. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நான் எப்பயோ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் மீனு, எனக்கு நோ ப்ராப்ளம். சரி, எல்லாரும் சைலண்டா இருங்க, மேம் வந்துகிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் பசங்களா. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கிற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் இன்னைக்கு செக் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி எல்லாரும் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, வெரி குட். யாராவது முடிக்காம இருந்தா இப்பவே என்கிட்ட சொல்லிடுங்க. அப்புறமா தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மீனு, இங்க கொஞ்சம் வாமா. நான் வரும்போது ஸ்டாஃப் ரூம்ல என்னோட புக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துருமா? ஓகே மிஸ், நான் போய் ஸ்டாஃப் ரூம்ல எடுத்துட்டு வந்துடுறேன் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்க ஹோம்ஒர்க்கை கரெக்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் அபி, நீ வாமா. எஸ் மிஸ், இந்தாங்க மிஸ் என்னோட ஹோம்ஒர்க். நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மிஸ். அடடா, இதுதான் சரியான நேரம். மீனு வர்றதுக்குள்ள அவன் நோட் புக்கையும் என் நோட் புக்கையும் மாத்தி வச்சிடலாம். ரெண்டு பேர் இதுவும் ஒரே கலரா இருக்கனால மாட்டிக்க மாட்டோம். இன்னைக்கு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். அப்பாடா, எப்படியும் நோட் புக்கை மாத்தி வச்சாச்சு. இன்னைக்கு எப்படியாவது தப்பிச்சிடணும். அபி, ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருக்க. நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். நோட் புக் எடுத்துட்டு நீ பிளேஸுக்கு போமா. ஐயா, ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு எப்படியும் மேம் கிட்ட நல்ல பேர் வாங்கியாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், மே ஐ கம் இன்? கம் இன்மா. மிஸ் இந்தாங்க மிஸ், கரெக்டா உங்க நோட் புக்கை எடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து. மீனு, அப்படியே உன்னோட ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வா. கையோட உன்னோடதையும் நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன். இந்தாங்க மிஸ் என்னோட ஹோம்ஒர்க். நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் மிஸ். என்ன மீனு, நீ விளையாடுறியா? உன்னோட நோட் புக் ஃபுல்லா எம்டியா இருக்கு. என்ன நீ டெய்லி கம்ப்ளீட் பண்ண? என்னையே நீ ஏமாத்த பாக்குறியா? முடிக்கலைன்னா ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானே? மிஸ் அது வந்து மிஸ் எப்படி இப்படி மாறுச்சுன்னு தெரியல மிஸ். நான் டெய்லி ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்ன ஆச்சுன்னே தெரியல மிஸ். டெய்லி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நோட்ல எழுதுனது என்ன மாயமாவா மறைஞ்சு போகும்? வெளியே போ ஃபர்ஸ்ட். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ், மீனு மாதிரி இன்னும் யாராவது கொஞ்சம் கூட கம்ப்ளீட் பண்ணாம என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தா இப்பவே சொல்லிருங்க, இல்லைன்னா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது யாரு? வாங்க, கூப்பிட்டாதான் வருவீங்களா? ரோசி, நீ எடுத்துட்டு வாமா. மிஸ் நான் பர்ஃபெக்ட்டா எல்லா ஹோம்ஒர்க்குமே முடிச்சிட்டேன் மிஸ். வெரி குட் ரோசி, சொன்ன மாதிரியே எல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சிருக்க. நீ நோட் புக் எடுத்துட்டு உன் பிளேஸுக்கு போமா. அடுத்தது ஜாக்கி, நீ ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வா. நானும் ஹோம்ஒர்க் பர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டேன் மிஸ். செக் பண்ணி பாருங்க மிஸ். வெரி குட் ஜாக்கி. இந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் சொன்னா கரெக்டா பண்ணிட்டு வந்து சப்மிட் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு சில வர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஓகே, எல்லாருக்கும் கரெக்ஷன் பண்ணியாச்சா? இப்ப கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இது, மேம் நம்மளை கூப்பிடவே இல்லையே, நம்மளை மறந்துட்டாங்க போலயே. ஐயா ஜாலி, அப்ப இன்னைக்கு எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம். மாயா, என்ன திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? நீ உன் ஹோம்ஒர்க் எடுத்துட்டு வந்த மாதிரியே தெரியலையே. எடுத்துட்டு வா ஃபர்ஸ்ட். மிஸ் நீங்க கூப்பிட்டா நான் வரலான்னு இருந்தேன் மிஸ். நான் எல்லாமே முடிச்சிட்டேன் மிஸ். என்னது, கூப்பிட்டாதான் வருவீங்களா? முடிச்சா எடுத்துட்டு வந்து கரெக்ஷன் வாங்கிட்டு போக வேண்டியதானே? வா ஃபர்ஸ்ட் உன் ஹோம்ஒர்க் எடுத்துட்டு. கடவுளே, எப்படியாவது மேம் கண்டுபிடிக்காம இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டா தானே முடிச்சிருக்க. அதை எடுத்துட்டு வந்து கரெக்ஷன் வாங்குறதுக்கு கூட கஷ்டமா இருக்கா? மாயா, இது உன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே தெரியலையே. மீனு ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கு. மீனு, நீ உள்ளவா, இது உன் நோட் புக்கான்னு பாரு. மிஸ் இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் மிஸ். இது என்னோட நோட் புக் தான். எப்படி மாறுச்சுன்னு தெரியல மிஸ். நான் பர்ஃபெக்டா முடிச்சிருந்தேன் மிஸ். இது என்னோட ஹோம்ஒர்க் தான் மிஸ். மாயா, என்ன இதெல்லாம்? உன் ஹோம்ஒர்க் எங்க? நீ எழுதவே இல்லையா? அது வந்து மிஸ் நான் எழுதுனேன் மிஸ். இது என்னோட தான் மிஸ். பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கியா? ஹோம்ஒர்க் நோட் புக்கை ரீப்ளேஸ் பண்ணதும் இல்லாம நீ தான் எழுதுனன்னு பொய் சொல்லிட்டு இருக்கியா? நீ திருந்தவே மாட்டியா மாயா? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.